இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தான் முதல்ல இந்த கிராவ் மகா அப்படின்ற இந்த ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வராங்க. இந்த பயிற்சியை அவங்களோட நாட்டில் இருக்கிற செக்யூரிட்டி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. 2005 நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எஸ்பிஜிஸ்க்கெலாம் இந்த கிராவ் மகா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கான்டாக்ட் காம்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராவ் மகாக்கு இன்னொரு நேமு கான்டாக்ட் காம்பேட். இது என்ன அப்படின்னா, இப்போ அன்ஆர்ம்டாக இருக்காரு, நான் சொன்ன மாதிரி எந்த வெப்பன்ஸும் இல்லைன்னா கூட இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை லேர்ன் பண்ணி வச்சிருக்க எஸ்பிஜியால் 10 செகண்டில் 10 பேரை உயிர் போகிற அளவுக்கு அடிக்க முடியும். அவங்க நினச்சா 10 செகண்டில் 10 பேரை உயிர் போகிற நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அவங்களால அதுக்கப்புறம் அதுலேருந்து மீளவே முடியாது. நம்ம பாடியோட பார்ட்ஸில் வல்னரபிள் ஏரியான்னு இருக்கும். அதாவது இங்கே அடித்தா உயிர் போயிடும் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்ன மாதிரியான பாயிண்ட்ஸு, அந்த பாயிண்ட்டுக்கு எப்படி நம்ம இமீடியட்டாக அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங்கை இந்த மார்ஷியல் ஆர்ட்டில் எஸ்பிஜிங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க.